எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகப்படுத்தேன். நான் ஒரு 2-3 டைம் இங்கே வரும்போது ரம்யாவும் லோகேஷும் இங்கே வந்து ஆராதனை பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து ஆராதனை பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையே. எத்தனை நாள் இந்த சபைக்கு வரும், என்னைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி நிற்போம் அப்படின்னு நிறைய முறை நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் எப்படி அண்ணாள் ஆலயத்தில் அழுது ஏசப்பாக்கிட்டு கேட்டாங்களோ அதே மாதிரி நான் அழுகலாம் அழுந்த லைட்டாக ஒரு சின்ன வருத்தம் வந்துச்சு. அந்த சின்ன வருத்தம் கூட உனக்கு வேணாம்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு எனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அப்பா சொன்னாங்களா, பாஸ்டர்ன்றது எதை குறிக்கும் சொல்லுங்க? பாஸ்டர்ன்றது எதை குறிக்கும்? சர்ச்சு குறிக்கும். டாக்டர்ன்றது உலகத்துக்குரிய பட்டத்தை குறிக்கும். ப்ரொஃபஸர்ன்றது நானே சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லுங்க. ப்ரொஃபஸர்ன்றது காலேஜுக்குரியதை குறிக்கும். அடுத்தது அப்பா சொல்ல மாட்டேங்க பார்த்துட்டே இருக்கிறேன். செய்தின்னு போய் திருமதி என்னோட வாழ்க்கைக்கே ஒரு பட்டத்தை கற்று கொடுத்துருக்காரு, திருமதி அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லா புகழும் மகிமையும் துதியும் ஏசப்பாவுக்கு மட்டும்தான். என் கணவரும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு அதுக்கப்புறம் நான் அவரை சேர்ந்து கொள்கிறேன். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது குறையில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது குறையில்லை, குறையில்லை. ஆண்டவரை தேடுவது குறையில்லை, குறையில்லை, குறையில்லை. ஆண்டவரை தேடுவது குறையில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது குறையில்லை. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சென்று பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது குறையில்லை. பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது குறையில்லை. ஆண்டவரை
எங்க வீட்டுக்கார் ஒரு நிமிஷம் சாட்சி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்றேன். ஆண்டவரே, இம்மாட்டுக்கு இங்க வர வழி நடத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, பிரச்சனைகள் தாண்டி தான் வந்திருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லாமல்ல, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்ததும் தாண்டி தான் வந்திருக்கோம். இதுவரை வழி நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி, தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி. கல்யாணம் இருந்தது, கல்யாணம் நடத்துறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனைகள்லாம் கரெக்டா என்ன நடத்தினா பிரச்சனை வரக்கூடாதோ பிரச்சனை வரும், அது சரி பண்ணக்கூடிய ஞானத்துக்கு தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகியும் இதுவரை பிரச்சனை இல்லாமல் இல்லை. பிரச்சனைகள் இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஞானத்துக்கு அந்த தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி. இதுவரை வழிநடத்தும் தெய்வனுக்கு நன்றி, இனிமேல் வழிநடத்த வேண்டிய தெய்வத்துக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்படியே கண்ண முடியல, நல்ல தகவனே, நீ பேசும்ப்பா, நீ பேசும் தெய்வம், நீ பேசாத கல்லோ மரமோ நீ இல்லாம இந்த வேலை நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசுகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ சகலத்தையும் செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, 1 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல, இன்றைக்கு இப்பொழுதே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூறுகிறேன். நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆமென் சொல்ல 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 என்ன பண்ணோம்? வாய் தந்து பேசணும். நான் டீச்சர், நீங்க ஸ்டூடெண்ட். நீங்க ஆமென் சொல்ல 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 அது என்ன பண்ணும்? சத்தமா சொல்லுங்களா, ஓடி போயிருமா? நீங்க ஆமென் சொல்ல சொல்ல நீங்க நினைச்ச காரியம் என்ன பண்ணும்? சத்தமா சொல்லுங்க. கூடுமே கூடுமே உன்னால எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை, உமா கூடாதது எதுவும் இல்லை. சத்தமா கூடுமே எல்லாம் கூடுமே, உமால 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 எல்லாம் கூடும், கூடாதது எல்லாரும் சொல்லுங்க. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உமால எல்லாம் கூடும். சத்தமா எதுவும் எதுவும் கூடும். சத்தமா சொல்லுங்க. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உமால எல்லாம் கூடும், கூடாதது கொஞ்சம் இல்லை, உமான் கூடாது எல்லாம் சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உமால எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை, உமான் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுங்க. ஆமென். அம்மா ஒரு தலைப்பு சொன்னாங்க, தலைப்பாது என்னன்னு தெரியாது, ஆனா அந்த வார்த்தை என்ன ரொம்ப 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 ஆழமா கொண்டு போயிடுச்சு. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையில நான் செய்தி முடிக்கணுமா? பயப்படாதீர்கள். கரங்களை தேசப்பட சொல்லுங்க, பயப்படாதீர்கள். சரி, யாராருக்கெல்லாம் ஏசப்பா பயப்படாதீங்கன்னு சொன்னாரு? டக் 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 அப்படி சொல்லிட்டே இருக்கணும். யாராருக்கெல்லாம் ஏசப்பா பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க? நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், எங்க அடுத்த வாரம் நீங்க 187 சங்கீதத்தை வாசிக்கணும், 185 சங்கீதத்தை நீ வாசிக்கணும்னு. உடனே அவர் பார்த்து லூசு அப்படின்னாரு. ஓ, உங்களுக்கு கூட தெரியுமான்னு கேட்டீங்க. நீங்க தான் வாசிக்கணும்னு, 187 சங்கீதத்தை நீங்க தாங்க வாசிக்கணும்னு. ஐயோ அப்படின்னாரு. வாசிக்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்ல, 187 பைபிள்ல இல்லைன்னு. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் பாஸ்டர்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, விசுவாசிகள்லாம் அறிவாளிங்கன்னு நினைச்சுக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதானே நியூஸ் மாதிரி சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாக் வேணும், ஷாக் வேணும். யாரெல்லாம் பார்த்து ஏசப்பா பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க? சீக்கிரம் சீக்கிரம். என்ன பாஸ்டர், யாரெல்லாம் சொன்னாரு ஏசப்பா? பேதுருவ சொன்னாரு. ஈஸியா உங்க பக்கத்துலயே ஒண்ணு இருக்குது, ஊர்லயே ஒண்ணு இருக்குது, அது உண்டு, அங்கெல்லாம் ஒண்ணு தெரியும். நான் ஸ்லாக் வந்துடுறேன். என்ன சொன்னாரு ஏசப்பா? யாரப்பா சொன்னாரு? ஏங்க ஃபர்ஸ்ட் யாருக்குங்க சொன்னாரு? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் சொன்னாரா? சரி, அப்புறம் நான் ஏசப்பான்னு கூட சொல்லிட்டேன். ஏசப்பா ஏசப்பா நினைச்ச கடவுள் பழிக்காதா? சொல்லுங்க. மதியம் அழகலாம் ஏங்க மெய்ப்பர்கள் சொன்னாரா இல்லையா? அப்படியே நான் சொன்னேன். எல்லாரும் மெய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? தேவதூதர்கள் வந்து சொன்னாங்களா? மரியாதை பார்த்து சொன்னாரா? சொன்னாரு. பின்னாடி உங்களை பார்த்து சொல்றாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா சீக்கிரமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தோ இவ்வளவு லேட்டாவா? ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும். கரங்களை கட்டி ஒரு அலையில சொல்லலாமா? சத்தமா கரங்களை கட்டி சொல்லலாமா? ஆதலால் பயப்படாதீர்கள். உங்களை பார்த்து நீங்க கர்த்தர் சொல்றாரு. ஒரே நோய், ஒரே வியாதி சாட்சி தான் கர்த்தர் சொல்றாரு. வியாதியை உங்களை விட்டு, சொந்தமா சொல்லுங்களேன், வியாதியை உங்களை விட்டு விலகுவேன். 2 நாளுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ஜுரம் எனக்கு கணவருக்கு. அப்ப அவர் என்ன பார்த்து சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவோமோ போக மாட்டோமோன்னு சொன்னாரு. அவரு பார்த்தா அப்பாவை இப்போ பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எதையும் செய்ய வல்லவன். ஆமென், ஆமென். நான் ஜெபம் பண்ணேன், பயங்கர ஜுரம், 103 டிகிரி. போய் செக் பண்ணி ஃபீவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, 103. நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த சபைக்கு நான் போயே ஆகணும். கணவரோட போனோம், தனியா போக கூடாது, தனியா போக கூடாது. கர்த்தர் பார்த்தாங்க, உனக்கே இவ்வளவு விசுவாசம் இருக்குதே, உனக்கே இவ்வளவு விசுவாசம் இருக்குதே, உன்னை படைத்த எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு ஜுரத்துல இருந்த நேற்று வரைக்கும், இன்னைக்கு காலை வரைக்கும் மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் உங்க மத்தியில சுகமா நிறுத்தி இருக்காங்க, உங்க மத்தியில சுகமா நிறுத்தி இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலட்டிட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட
மாயாவின் நீரை நீராக மாற்றும் இன்னீசன் இன்னோடு. ஆகா என் தேவன் தந்தாய் நல்ல நந்தாய் அபிஷேகமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்த்தார். சந்தோஷம் தந்தாருமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்த்தார். சந்தோஷம் தந்தாருமே. நீனா நன்றி நீனா கேட்கல சத்தமா அரவணி நீனா நன்றி நீனா கிஷேஷி ராஜா நன்றி நீனா யோசிப்பவை. நீனா நன்றி நீனா கிஷேஷி ராஜா நன்றி நீனா யோசிப்பவை. கேட்டினா இது கேட்டினா நீரோ மரியா கேட்டினா கேட்டினா நீரோ மரியா கேட்டினா கேட்டினா நீரோ அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஏசப்பாக்கு எப்படிப்பட்டவங்க? விசேஷமானவங்க. அதனாலதான் உங்களை வந்து பார்த்து கத்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, சத்தமா சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. அம்மா சொன்னாங்க பொண்ணோட பிரசவத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரசவத்தை பிரசவிக்க பண்ணுகிறது யாரு? கர்த்தருங்க. குழந்தைய உருவாக்குனது யாரு? கர்த்தருங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதையோ உன்னை நினைச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ அதை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத. அல்லேலூயா அல்லேலூயா. அதை குறித்து நீ என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, பயப்படாது. இன்னும் ஒரு வருஷத்தை கூட வாசிக்கலாமே. நீங்க பயப்படாது இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க. சங்கீதம் 27 அதுல 10வது வசனத்தை வாசிங்க. என் தாயோ என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவ்வளவுதாங்க. நீங்க பயப்படாத இருக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா, சேர்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும். சில நேரத்துல நம்ம எல்லாரும் கைவிட்ட இருக்கும். சண்டே கிளாஸ் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவேன். சர்ச்சில் இருந்து நீங்க கூட அடிக்கடி அங்க வரும்போது முட்கிறேன் லேஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. ஞாபகம் இருக்கும். அந்த கடைக்கு போவேன் அடிக்கடி. ஒரு அம்மா குறிப்பிட்டு என்னை பார்த்த அம்மா சொல்லும், அண்ணின்னு கூப்பிடுவாங்களே, அவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, கொஞ்சம் சொந்தக்காரங்க, அவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, தங்கச்சி உனக்கு எங்க கல்யாணம் ஆக போகுது, எவ்வளவோ அலைன்ஸ் எல்லாம் வந்தது, ஆனா எதுவும் நடக்கல, உனக்கு எங்க கல்யாணம் ஆக போகுது, உனக்கு இருக்கிற வீட்டை உங்க தங்கச்சி பசங்க மேலேயே எழுதிட்டு உனக்கு வர சம்பளத்தையெல்லாம் உங்க தங்கச்சி பசங்க பேர் மேல போட்டு அப்படின்னு சொல்லிச்சு. அடிக்கடி இந்த வார்த்தைய காதுல ஒழிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. நான் அடிக்கடி கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா எல்லாத்தையும் கொடுத்தீங்க, அது என் தங்கச்சி பசங்க பேர் மேல எழுத கொடுத்தீங்க, எனக்காக நீங்க பேசுவீங்க. என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் என்ன நீங்க சேர்த்து கொள்வீங்க. அடிக்கடி அடிக்கடி அந்த அம்மாவை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை கடைசியா சொன்ன வார்த்தை தெரியுமா, அண்ணி நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க முன்னாடி நானும் என் கணவரும் மாலையோடு வருவோம் அப்படின்னு உங்க அப்பா சொன்னாங்க. என் அன்பு தேவதை பிள்ளைங்க, இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு தெரியல, உங்க வில்லேஜ்லயே நடக்கும். எதுக்கு நடக்குமா நான் நினைச்சு கொடுப்பாங்களே, ஏன்னா ஒரு பாஸ்டர் இதெல்லாம் நடத்துவாங்களான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த நல்லதை வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க கார்ல. அந்த அண்ணிய பாக்கிறதுக்காக காரை விட்டு நான் இறங்கினேன், மாலையோடு இறங்கினேன். என் அன்பு தெய்வம், என் அன்பு தெய்வம் என்னை நடத்தின விதத்தை பாத்தீங்களா, என்னை நடத்தின விதத்தை பாத்தீங்களா. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வாரு, உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வாரு. அவர் செய்யாம இருப்பாரா, அவர் செய்யாம இருப்பாரா?
இல்ல அவர் அதுக்கு தானே சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 41:10 பாருங்களேன். ஏசாயா 41:10 பாருங்களேன். சீக்கிரமா எடுங்க. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு நிறுத்திடுங்களேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். முதல் வசனத்துல என்ன பார்த்தோம்? முதல் வசனத்தை ஆதலால் நீங்கள் பயப்படாது இருங்கள் அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. இருங்கள். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் அலையில சொல்லுங்களேன், அலையில சத்தமா சொல்லுங்களேன். என்னை காண்பவரே, நீனும் காப்பவரே, என்னை காண்பவரே, நீனும் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சுத்தி சுத்தி கொண்டு ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சுத்தி சுத்தி கொண்டு இவதானா கரவை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன வெட்கப்படுத்தினாரா? இல்லையே. என் தலை குனிஞ்சு எத்தனை பேருக்கிட்ட நான் தலை குனிந்து இருக்கேன். யாருக்குமே நடக்காத காரியெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்காங்க. யாருக்காவது 2 என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குதா? 2 நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதா? யாருக்காவது ஹாஸ்பிட்டல்ல நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதா? அப்படிலாம் நடக்கவே இல்லைல்ல. எனக்கு 2 ரிசப்ஷன், 2 என்கேஜ்மெண்ட், ஒரே ஒரு கல்யாணம், ஒரே ஒருத்தர் கூட ஒரே ஒரு கல்யாணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தர் பாத்தீங்களா, எல்லாத்துலயும் எனக்கு அதிசயங்க, எல்லாத்துலயும் அதிசயங்க. அதுக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? கர்த்தர் எது சொன்னாலும் நான் கீழ்படிவேன். கர்த்தர் எது சொன்னாலும் நான் கீழ்படிவேன். உங்க வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. இயேசுவா சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு செய்தி, ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, பயப்படாத. எனக்கு கொஞ்சம் பயப்படாத. என் பிள்ளைகளுக்கு நடக்குமா? எல்லாரும் ஒரு கணக்கு போட்டாங்க, எல்லாரும் ஒரு கணக்கு போட்டாங்க. அவ்வளவுதான், ஜெபாவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. கர்த்தர் எங்க இருந்தாவது, எப்படியாவது, எங்க இருந்தோ எப்படியோ யார் மூலியமாவோ அவர் கொண்டு வருவாங்க. இதாங்க கர்த்தர், இதாங்க தேவன். தன் கடைசியா உங்க சபையில இருந்துதான், இந்த சபையில இருந்துதான் போய் ஒரு தொலைக்காட்சியில கிரைஸ்ட் காலிங்ல சாட்சி கொடுத்துட்டு போனேன். என்னோட திருமணத்துக்கு குறிச்சு கடைசியா நான் கொடுத்த சாட்சி அதுதான். கடைசியா கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாங்க என் வாழ்க்கையில அதிசயம் செய்து. என்னோட ஆரம்பமே உங்க சபை தான். இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. சம்டைம் நான் நினைச்சேன், நமக்கு அப்பா அம்மா இல்ல, யாரும் இல்ல, ஆனா எப்படி திருமணம் நடக்க போகுது? என் கணவருக்கும் அம்மா இல்ல, எப்படி? எனக்கு அந்த பார்க்காது. உங்களுக்கு ஒரு தெரியுமா, எல்லார் வீட்லயும் கல்யாணம் போனோம், கல்யாணம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. உண்மையா பொய்யா? உங்க அம்மா தானே பழைய காலத்து அம்மா கிட்ட எப்படி சொல்லுவாங்க? ஆமா நல்லமா, கரெக்டா தான். எல்லா வீட்லயும் கல்யாணத்துக்கு முந்தன் நாள் கூட என்ன பண்ண சொல்லுவாங்க? ரெஸ்ட், நல்லா தூக்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க 2 பேருக்கு ரெஸ்டே கிடையாது. எல்லா வேலையும் நாங்க தான் செஞ்சோம். மண்டபம் பார்க்கறதுல இருந்து எல்லாமே நாங்க 2 பேர் தான் கடைசி வரைக்கும். எல்லாரும் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், என்கிட்ட அதை பேசினார், இதை பேசினா, என்கிட்ட ஒண்ணும் பேச மாட்டாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, அந்த காசு கட்டிட்டீங்களா, இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா, இதுதான் எங்க வாழ்க்கையில போயிட்டே இருந்துச்சு. ஆனா
கர்த்தர் பார்த்தேன். நான் எதுக்குமே பயப்படலைங்க. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். கர்த்தர் என்னை விசேஷமா வச்சாரு. கர்த்தர் என்னை விசேஷமா வச்சாரு. அப்ப எல்லாத்துக்கும் கூட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். என் திருமணத்துக்கு வந்தவங்க வராதவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். நீங்க நினைக்கிறேன் வந்தவங்களே சொல்லலையே, என் கடவுள் என் கூட இருக்காங்க, உங்க கூட ஏசப்பா இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, தகப்பனும் தாயும் உங்களை கைவிடலாம். எல்லாரும் உங்களை கைவிட்டுலாம், ஆனா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாங்க. ஏன் அடிக்கடி நான் பாடுவேன், எப்பதான் இந்த பாட்டை நான் நிறுத்தி அடுத்ததுக்கு போவேன்னு கூட நினைப்பேன். தனிமையின் பாதையில் தகப்பனே ஒத்துழைங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை மாத்தி இங்க 2 பேரையும் கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய அனாதை தீர்மானங்க. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைக்கு வயசாயிடுச்சு, என் பிள்ளைக்கு எப்போ திருமணம் நடக்கும். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. நான் ஒரு வார்த்தை தான் செய்திக்கு எடுத்துட்டு வந்தேன், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அப்பா சொன்ன மாதிரி, உங்க பாஸ் சொன்ன மாதிரி எத்தனையோ பேரால வேணான்னு ஒதுக்கப்பட்டிருந்தேன். ஆனா என்னை யாரெல்லாம் வேணான்னு சொல்லி அனுப்புனாங்களோ அவங்க எல்லாம் என் திருமணத்துக்கு ஒருபடியா கத்து பார்த்துக்கணும். இதாங்க கட்டு. நான் வேண்டாம், இவங்க எல்லாம் என் திருமணத்துக்கு வரவேன்னு நான் நினைச்சேன். ஆனா கத்து சொன்னாரு, உன் எதிரிகளுக்கு முன்னாடி உன் தலையை நிமிர்ந்து நடக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதாங்க கர்த்தர் பண்ணாரு. தலையே குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை ஊமத்தாய் திரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை ஊமத்தாய் திரிந்தீரே. நீங்கள் தான் எல்லாம் ஏசப்பா, ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லை. நீங்கள் தான் எல்லாம் ஏசப்பா, ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. தனிமையில் எனக்கு துணையானீரே, அனாதை எனக்கு அடிக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையானீரே, அனாதை எனக்கு அடிக்கலம் தந்தீரே. சொத்து போயிருந்தேனா ஏசப்பா, சொத்து போயிருந்தேனா, சொத்து போயிருந்தேனா ஏசப்பா, சொத்து போயிருந்தேனா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் திரிந்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி என்ன இருக்கு, ஜெபா சொல்றாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சுக்கலாம். மரியாளோட வாழ்க்கையில எல்லாமே கைவிட்ட ஒரு சூழலை தான் இருந்துச்சு. இல்ல எல்லாமே என்னதான் தள்ளப்பட்டு அவங்கள ஒத்தி வச்சுட்டாங்க. யாரும் கணவன் கொடுத்த உடனே எப்படி பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. எத்தனை பார்த்தாரு, இது தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இல்ல எத்தனை பேரை பார்த்து இன்னைக்கு ஆதார் தனிமையா அழுது இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லியிருப்பார்ல, நீ அழாதம்மா, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க நினைச்சிருக்கலாம், எனக்கு கூட நம்பிக்கை இல்லைங்க, இந்த சபையில நான் கணவனா மனைவியா வந்து நிற்பான்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இல்ல அப்படிதான். ஏன்னா அப்பா சொன்னாங்களா, நீண்ட நாள் உறவுல யாரும் ஒருத்தவங்க தெரியாதவங்க எல்லாம் கர்த்தர் அனுப்பல, தெரிஞ்சவங்க தான் கர்த்தர் ஜெபாக்கு கொடுத்திருக்காரு. உடனே நீங்க எல்லாம் நினைச்சுப்பீங்க, ஓ அப்ப லவ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுப்பீங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, சபையில சொல்லக்கூடாது நினைக்கிறேன், லவ் பண்ணுறது ஒரு அனுபவம். நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்களா? இல்ல, என்னோட கணவரும் நானும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை. போட்டோ கூட நானாவது பார்த்தேன்,
அவருக்கு என் போட்டோ கூட காமிக்கல. கடைசியா இந்த செயின் போடுறதுக்காக இந்த டாலர் எடுக்க போகும்போது தான் எதுக்கு ஏன் டாலர் எடுக்கிறீங்கன்னு அவர் கேட்டாராம். அதுக்கு இவங்க சொன்னாங்களாம், உனக்கு பொண்ணு பார்க்க போறோம், அந்த பொண்ணுக்கு நீங்க செயின் கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்க எடுக்க போறோம்னு சொன்னாங்களாம். அப்பதான் பொண்ணு பார்க்க போறன்ற விஷயமே தெரியும். அப்பயும் சொன்ன ஐயோ சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்கனே அப்படின்னாங்க. இல்ல அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசவும் பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கடந்து வரும்போது தான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. யார கத்த நமக்கு நியமிச்சாரோ, எதை கத்த நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறவங்க ஒரு ஐயா சொல்லுங்க. தடுக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு கத்த ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. என் கத்தர் நினைச்சாரு, அந்த கார்ல வரும்போது லாரி பின்னாடி வந்து அடிச்சுட்டு எல்லாருக்கும் ஆக்சிடென்ட், அவங்க அப்பா உட்பட எல்லாருக்கும் ஆக்சிடென்ட், 3 பேருக்கு ஆக்சிடென்ட். ஆனா இவருக்கு மட்டும் ஒண்ணும் ஆகலையே. சிரிப்பு ஒண்ணு வருது. இவருக்கு மட்டும் ஒண்ணும் ஆகலையே. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கர்த்தர் எனக்காக நியமித்தது.